தேவனை தேடுகிறவர்களுக்கும் தேவனிடத்தில் தேடுகிறவர்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? இப்போ எனக்கு ஒரு வேலை வேணும், நான் ஆண்டவர்கிட்ட வேலைக்காக வந்து ஜெபம் பண்ணுறேன். வேலைக்காக நான் தேவனை தேடுகிறவனா இருப்பேன்னா, ஒரு வேலை அந்த வேலை கிடைக்கலன்னு வைங்களேன், கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரை விட்டு விலகிடுவேன். வேலை கிடைச்சின்னு வைங்களேன், கிடைச்சாலும் நான் என்ன பண்ணுவேன்? தேவனை விட்டு, அதாவது வேலைக்காக தேவனை தேடுகிறவங்க வேலை கிடைச்சாலும் போயிடுவான், கிடைக்கலன்னாலும் இதான். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்க கடைக்கு போகிறீங்க, அந்த பொருள் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடையில் நிற்பீங்களா? நிற்க மாட்டோம். இப்போ அந்த கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் பொருள் இல்லைன்னாலும் என்ன பண்ண மாட்டோம்? ஏன்னா நம்ம போனது எதுக்கு தான்? பொருளுக்காக. அதாவது சபைகளிலே வந்து நன்மையை பெற்றவங்க எல்லாம் சபையில் நிலைத்திருப்பாங்கன்னா, இதே மாதிரி 10 சர்ச்சு கட்டினாலும் பத்தாது. ஆமே, ஹல்லேலூயா. அதாவது தேவனிடத்தில் தேடுறவங்களை தேவன்கிட்ட கிடைச்சாலும் போயிடுவாங்க, கிடைக்கலான்னு போயிடுவாங்க. ஆனால் தேவனை தேடுறாங்க தெரியுமா, அவங்க கிடைச்சாலும் போக மாட்டாங்க, கிடைக்கலனாலும் போக மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் பாராட்டுகிற கிருபை என்ன தெரியுமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.